மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வரலாற்றில் கடையேழு வள்ளல்கள்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இன்னைக்கு திமுகவோட வரலாற்றில் ஒரு ஒரு முக்கியமான வள்ளலை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது யார் அப்படின்னா நம்ம ஐயா KN நேரு அவர்கள். ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருப்பதி கோயிலுக்கு போய் 44 லட்சம் ரூபா ஐயா நன்கொடையாக கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை பற்றி ஐயாட்ட செய்தியாளர்கள் கேட்டதுக்கு சொன்ன பதில் இதோ. அது இதுக்கு வைரல் ஆகுது உங்க வீடியோ. திருப்பதியில பண்ணட்டுமே, எங்களை எல்லாமே நல்லவன்னு சொல்லுவான். யார் பண்ணாம திருப்பதியில் 44 லட்சம் ரூபாய் செலவில் அன்னதானம் செய்தது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த KN நேரு, நான் திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயிலுக்கு 44 லட்சம் நன்கொடை வழங்கக்கூடாதா என்றார். நான் வழங்கியது குறித்து விமர்சனம் செய்யட்டும் என்றும் கோபத்துடன் பதிலளித்தார். இந்த பதிலை சொல்லிட்டு அப்போ என்ன மனநிலைமையில இருந்தாருன்னு தெரியல ஐயா. கோபம் ஆமாம் நான் கொடுத்தா என்னை எவனும் நல்லவன்னு சொல்ல போகிறானா அப்படின்னு வாய்ஸ் அவடால் விட்டுட்டு அன்னைக்கு இரவே அங்கே மேலிடத்துலேருந்து நல்லா வாங்கி கட்டியிருப்பார் போல இருக்கு. அடுத்த நாள் செய்தியாளர் கேட்டதுக்கு ஐயா கொடுத்த பதிலை பாருங்க. இந்த மாற்றம் எதனால வந்துச்சுன்னு புரிஞ்சுக்க முடியுதா? இது மட்டும் இல்லாமல் இதில் சொன்னது என்ன, என்கிட்டலாம் அவ்வளோ காசு இல்லை அப்படின்னு. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, ஐயாவோட சொத்து மதிப்பு என்ன அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். நம்ம சொல்லலை, அமலாக்கத்துறைக்கு போன செய்தி 50,000 கோடி. நீங்கள் தாராளமாக 44 லட்ச ரூபா கொடுக்கலாமே, தப்பு இல்லையே. ஆமாம் நான் தான் கொடுத்தேன்னு சொல்லிக்க வேண்டியது தானே. அங்கே உங்கள் ஊர்லையாவது உங்களை மதிப்பாங்க, இங்கே தான் மக்களை ஏமாத்துறீங்க. அட்லீஸ்ட் ஆந்திராலையாவது உங்களை மதிக்கட்டுமே, உண்மையை சொல்ல வேண்டியது தானே. இது இல்லாமல் நான் கொடுக்கலையா, அவங்க சொந்தக்காரங்க இவங்க பேரை சொல்லி கொடுத்தாங்களாம், அவங்க குடும்பத்தார்கள். அப்போ உங்ககிட்ட இல்லாத பணம் உங்கள் குடும்பத்தார்கிட்ட எப்படி வந்துச்சுன்னு அமலாக்கத்துறையை போய் பார்க்க சொல்லுவோமா? இன்னும் எத்தனை காலத்துக்கு சார் மக்களை ஏமாற்றுவீங்க? தமிழ்நாட்டில் சம்பாதிக்கிறீங்க, தமிழ்நாட்டில் சுரண்டுறீங்க, ஆனால் கொடுக்கறது மட்டும் அங்கே உள்ள கோயிலுக்கு. இங்கே இன்னொரு ஆள் பாக்கு பாபு கோயிலையும் சுரண்டி தின்னுக்கிட்டு இருக்காரு. இங்கே உள்ளவெல்லாம் அழியணும், மற்றவெல்லாம் வாழணும். இதானே உங்க கொள்கை? சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா போக்கத்த பசங்களான்னு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க.